இந்தியாவில் மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய மெய்ஞானி ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் கோரா. இவர் ஞானம் அடைந்த பிறகு கூட மண்பாண்டங்கள் செய்வதை நிறுத்தவில்லை. இதற்கு முன்பு எப்படி வேலை செய்து வந்தாரோ அதே போல் வேலையை தொடர்ந்தார். ஆனால் இப்போது அவருடைய வேலையின் தரம் முற்றிலுமாக மாறியிருந்தது. இப்போது இந்த மண் பானைகளை கடவுளுக்காக செய்கிறோம், வேறு யாருக்காகவும் அல்ல என்பதை உணர்ந்தார். இதற்கு முன்னால் செய்யப்பட்ட பானைகளை எளிதில் உடைந்து போகும் தரத்திலும் மிகவும் மெலிதானதாகவும் அப்படி உருவாக்கினால்தான் வாடிக்கையாளர்கள் புதிய பானைகள் வாங்க அடிக்கடி வருவார்கள் என்ற மனநிலையில் உருவாக்கி கொண்டிருந்தார். இப்போது பானைகளை மிகுந்த கவனத்துடனும் மிகுந்த சிரத்தையுடனும் உருவாக்கினார். எனவே அவை தான் முன்பு செய்த பானைகள் போல எளிதில் உடைவதில்லை. அவருடைய சீடர்கள் அவரிடம், இப்போது ஒரு பானையை செய்வதற்கு நீங்கள் அதிக நேரம் வீணடிக்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு அவர், ஆமாம், உண்மைதான். இப்போது என்னிடம் வரும் வாடிக்கையாளர் ஒவ்வொருவரும் மனித உருவில் மாறுவேடம் அணிந்து வரும் கடவுள்தான். அவர்களுக்கு வேண்டுமானால் அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். என்னால் கடவுளை ஏமாற்ற முடியாது. என்னுடைய மண்பாண்டங்கள் கடவுளுக்காக அதிக நாட்கள் உழைக்க வேண்டும். அதனால்தான் அவற்றை முடிந்த அளவு அழகானதாகவும் சிரமப்பட்டும் வடிவமைக்கிறேன் என்று பதில் சொன்னார். கோராவின் கூட்டங்களுக்கு அரசர்கள் கூட வருவதுண்டு. பெரும் பணக்காரர்கள் கூட இவருடைய சீடர்களாக இருந்தார்கள். அவர்கள் இவரிடம், கோரா, நீங்கள் இந்த வேலையை விட்டுவிட்டால் நன்றாக இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் செய்து தருகிறோம் என்றார்கள். அதற்கு கோரா, இது தொழில் அல்ல, இது என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய தொழுகை. இட் இஸ் மை பிரேயர், இட் இஸ் மை வொர்ஷிப் என்று பதில் சொன்னார். ஞானமடைந்த மனிதன் தன்னுடைய மொத்த வாழ்க்கையையும் பிரார்த்தனையாக, ஒரு தொழுகையாக மாற்றுகிறார். எந்த ஒரு வேலையை அவன் செய்தாலும் அதன் தரம் முற்றிலும் மாறுபடுகிறது. இட் ஹாஸ் a grace. அது வெறும் வியாபாரத்திற்கு வரும் பொருளாக மட்டுமல்லாமல் அது ஒரு கலை பொருளாக மாறுகிறது. அதன் வாடிக்கையாளர்கள் சராசரி மனிதர்களாக இருந்தார்கள். இப்போது அவர்கள் சராசரி மனிதர்கள் அல்ல. விழிப்பு நிலையை அடைந்துவிட்ட மனிதனின் வாழ்க்கை முழுவதும் புனிதமானதாக மாறிவிடுகிறது.